தெற்கு ஒன்றியம் திருமயம் ஊராட்சியில் நடைபெறும் பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு வருகை தரும் வருகிருந்த அருமையான ஒன்றிய செயலாளர் அண்ணன் அழகுசம்பரம் அவர்களே, தலைமையேற்கும் அருமையான மாவட்ட சிதம்பரம் அவர்களின் தலைமையுரையாற்றவர். இந்த ஒன்றிய ஊராட்சியினுடைய பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு வருகை இருக்கின்ற மாவட்ட ஒன்றிய கிளைக்கழகத்திலே திருமணத்திற்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டு, நமக்கெல்லாம் ஒரு அரசியல் வழிகாட்டியாக திகழ்ந்தவரும் திருமயத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அங்கம் வைத்தவருடைய முன்னாள் தலைவரும் மாவட்ட கழகத்தினுடைய முன்னாள் பொருளாளரும் மறைந்த மரியாதைக்குரிய ஐயா சர்வதீன் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. அவருக்கு இங்கு நடைபெறுகின்ற முதல் கூட்டம் என்பதால் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே அனைவரும் எழுந்து ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து ஒன்றிய அளவிலே திருமயத்தில் ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கே நடத்தி கொடுத்திருக்கின்ற திருமயம் ஊராட்சியை சேர்ந்த கழக முன்னோடிகளுக்கு மீண்டும் முறை நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன் இந்த கூட்டம் நாம் நடத்த வேண்டும், நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலம் நமது கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒரு சிறப்பான திராவிட மாடல் அரசை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நமது கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் ஒரு 100 ஆண்டு விழாவை கண்ட ஒரு மாமனிதர். 50 ஆண்டு காலம் அரசியல் பணியிலே அவர்கள் கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை, தமிழக மக்களை பார்த்து பார்த்து செதுக்கிய சிற்பியை போல தமிழகத்தினுடைய மக்களுக்கான, அடித்தட்டு மக்களுக்கான நிலைகளை செதுக்கிய சிற்பி என்றே கூறலாம். அவர் உருவாக்கி தந்த வழியிலே நாம் ஒன்றை சிந்தித்தாக வேண்டும். இன்றைக்கு நமது கழகத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் பல்வேறு வழியிலே பலமுனை தாக்குதலாக இங்கே சமூக ஊடகங்களிலே பல்வேறு திசையிலிருந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் வீழ்த்த வேண்டும் என்ற பெருமுயற்சியோடு இங்கே ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் திடமாக ஒரே நிலையாக இந்த தமிழகத்தை, தமிழகத்தினுடைய மக்களை வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொன்னால் தளபதி அவர்களுடைய தலைமையிலே ஏற்று பணியாற்றுவதுதான் நமது ஒற்றை நோக்கம் என்ற நோக்கத்தோடு நாம் செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாத நிலையை நாம் இருக்கின்றோம். நாம் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். நமது முத்தமிழர்களின் கலைஞர்களுடைய வாழ்நாளிலே தந்தை பெரியாருடைய எண்ணங்களை, அண்ணாவுடைய எண்ணங்களை செயல்படுத்தி தருகின்ற, ஒரு சட்டமாக்கி தருகின்ற ஒரு தலைவராக நம்மளுக்கு அவருக்கு கிடைத்த அரிய வாய்ப்பை வாழ்நாளெல்லாம் தமிழகத்தினுடைய மக்களுக்காகவே போராளியாக இருந்து போராடி இந்த கழகத்தை கட்டமைத்து கொடுத்து இருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கும் சிறிய வயதில் திருவாரூர் வீதிகளிலே அவர் சிறு பிள்ளையாக நடமாடிய பொழுது மனிதன் சமத்துவம் வேண்டும், சமூக நீதி வேண்டும் என்ற வேட்கையோடு புறப்பட்ட ஒரு மாமனிதன் அதை சட்டமாக்கி இன்றைக்கு தமிழகத்தினுடைய மக்களுடைய முன்னேற்றத்தையும்
சட்ட முடிவமாக்கி நம்மளுக்கு கொடுத்துவிட்டு சென்ற தலைவர் என்று சொன்னால் நமக்கு மிகையாது. அவருடைய பெருமைகளை இன்று முழுவதுமே நாம் செயல்படுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றோம். காரணம், கிராமத்தில் இருக்கின்ற ஒருவனுக்கு வயிற்றிற்கு சோறு வேண்டும், பசி என்ற நிலையே இருக்கக்கூடாது என்ற உருவாக்கிய தலைவரும் அவர்தான். அதை போல இந்தியாவிலேயே கணினித்துறையை முதல் மாநிலமாக ஆக்குவதற்கு நமது குழந்தை செல்வங்களாம் இன்றைக்கு ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, படித்தவுடனே ஒரு தொழில்நுட்பத்துறையிலே வேலை கிடைக்குது என்று சொன்னால் அதற்கான கட்டமைப்பையும் உருவாக்கி தந்த தலைவர் கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாது. நாம் மிகவும் சிந்திக்க வேண்டிய விஷயம். அவருக்கு அந்த நிலையை உருவாக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 75 வயது இருக்கும். கணினி என்று அமெரிக்காவில் இருந்து இங்கே வந்த பிறகு அதை நாம் என்ன கணினி என்று சொல்கின்றார்கள் என்று அறிய முற்படுவதற்கு முன்பே தன்னை ஒரு இளைஞனை போல தன்னை அதில் ஈடுபடுத்திக் கொண்டு அவர் அந்த கணினி அறிவியலை பற்றிய சிந்தனையை செயல்படுத்தி இந்தியாவிலேயே முதன்முதலாக நமது தமிழ் மொழிக்கு ஒரு குழுவை அமைத்து கணினி தமிழை கணினி மொழியாக்கி நமது மாணவர்களுக்கெல்லாம் அந்த கணினியை கற்றுக் கொடுத்து உலகளாவிய அளவிலே அமெரிக்காவிலே கணினியை கண்டுபிடித்தாலும் அதை இயக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் இவர்களுடைய அறிவு பற்ற இந்தியாவிலே இருக்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு இந்திய அளவிலே ஒரு நிலையை உருவாக்கினார். அதற்கு தமிழ்நாடு தான் முக்கிய காரணம் என்று கருதக்கூடிய அளவுக்கு இருந்ததால் தான் அன்றைக்கு தொழில்நுட்பத்துறையிலே சிறந்து விளங்கிய பில்கேட்ஸ் அவர்கள் இந்தியா வரும்பொழுது இங்கு பிரதமரை சந்திப்பதற்கு அவர் விரும்பவில்லை. எந்த இடத்திற்கும் யாரையும் பெரிய ஆளுங்களை சந்திக்க அவருக்கு விரும்பவில்லை. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞரை நான் சந்திக்க வேண்டும் என்று அவர் வந்து அனுமதி பெற்று இங்கே வந்து ஒரு மனிதனை சந்தித்தார் என்றால் நமது தலைவருக்கு அப்பொழுது வயது 75. இன்றைக்கு என்னென்னமோ தலைவர் என்ன செய்தார் என்று கேலி செய்கின்றார்கள். அன்றைக்கே அவர்கள் அடித்தட்டு மக்களை பற்றியும் சிந்தித்தார். நமது குழந்தைகளை, நமது பிள்ளைகளை, நமது அடுத்த தலைமுறைக்கு வழிநடத்தி செல்வதற்கான வழிகளையும் செய்து விட்டார். இந்தியாவிலேயே இன்றைக்கு அனைத்து தொழில்துறைகளிலும் நமது தமிழகம் முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் அவர் விட்டு சென்ற பணி என்பதை நாம் நிச்சயமாக உணர்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய ஆட்சியினுடைய நீட்சியாக இன்றைக்கு திராவிடர் மாடல் அரசை தளபதி அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தளபதியினுடைய அரசை நாம் உணர வேண்டும். ஒரு அரசு நடைபெறுகின்றது என்று சொன்னால் கிராமத்திலே சாலை வசதி ஏற்படுத்துவதோ விளக்கு வசதி ஏற்படுத்துவதோ ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை மட்டுமே வைத்து செய்து விடலாம். அதற்கு நமக்கு அதிகாரிகளே போதும். ஆனால் நமது மக்களுடைய தேவை என்ன, அவர்களுடைய மனநிலை என்ன, அவற்றை உணர்ந்து செய்வதற்கு நமக்கு ஆட்சியாளர்கள், நமது தலைவர்கள் முன்வர வேண்டும். நமது பசியை அறிந்தவர்களாக, நம்மளுடைய தேவையை உணர்ந்தவர்களாக நம்மை ஆட்சி செய்பவர்கள் இருந்தால்தான் நாம் மக்கள் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். அதனுடைய அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஒரு பகுதியிலே ஒரு கிராமமோ ஒரு ஊரோ முன்னேற வேண்டும் என்று சொன்னால் கல்வி ஒன்றுதான் ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்ற நிலையை எப்பொழுதெல்லாம் நமது கழக அரசு ஆட்சிக்கு வருகின்றதோ கல்வித்துறைக்கு முக்கியம் கொடுத்து தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன பணியை விட்டு சென்றார்களோ அதை போலவே இவர்களும் கல்வித்துறைக்கு முக்கியம் கொடுத்து நமது பிள்ளைகளுக்கெல்லாம் மாதந்தோறும் 1000 வழங்க வேண்டும். அவர்கள் உயர்கல்வி வரை இலவசமாக கல்வி கற்க வேண்டும். அதற்கு மேலாக அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும். நேற்றைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது. ஊனமுற்ற குழந்தைகள் எந்த நிலையில் அவர்கள் படித்தாலும் அவர்களுக்கு அளித்து வந்த உதவித்தொகை 2 மடங்காக ஆக்கி கொடுத்திருக்கின்ற தலைவர் நமது தளபதி அவர்கள். காரணம், கல்வி கற்றுவிட்டால் ஒரு குடும்பம் முன்னேறும். அன்றைக்கு ஒரு வீட்டிற்கு 4-5 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நாம் வளர்த்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு குடும்பத்திற்கு 1 குழந்தை 2 குழந்தை என்பதே அதிகமான நிலை இருக்கின்றது. அப்ப அந்த பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நமது பகுதி மிகப்பெரிய ஒரு தொழில்துறை நிறைந்த பகுதி இல்லை. மானம் பார்த்த பூமி தான் விவசாயம் விளைஞ்சே 4-5 வருஷம் ஆச்சு. அப்ப நமக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் கல்வி கற்றால் அந்த குடும்பங்கள் நன்றாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு தான் இலவசமாக கல்வியை வழங்கி அவர்களுக்கு உதவித்தொகைகளையும் வழங்கி வேலை வாய்ப்பு பெற வேண்டும், அவர்கள் படித்துவிட்டு வீட்டிலே இருக்கக்கூடாது என்பதற்காக
நமது தளபதி அவர்கள் இன்றைக்கு அமெரிக்கா சென்று உலகளாவிய பெரிய தொழில் நிறுவனங்களை எல்லாம் சந்தித்து தமிழகத்திற்கு வாருங்கள், உங்களுக்கான கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி தருகின்றோம் என்று சொல்லி மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை சென்னைக்கு இன்றைக்கு ஈர்த்துள்ளார் என்று சொன்னால் நமது குழந்தைகளின் மேல் உள்ள, நமது சமுதாயத்தின் மேல் உள்ள அக்கறையினால் தான் இதை செய்கின்றார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு குழந்தையினுடைய பசியை ஒரு தாய் மட்டும்தான் அறிய முடியும். ஒரு பிள்ளையினுடைய முகம் பார்த்து பசி அறியக்கூடிய தன்மை ஒரு தாய்க்கு மட்டும்தான் உண்டு. நம்ம பிள்ளை சாப்பிடாம இருக்கு, முகம் வாடி போயிருக்கு, பசியோட இருக்கிறாங்களே இருக்கு அப்படின்னா அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். அதை போல தலைவர் தளபதி அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது ஒரு மாணவனுடைய முகத்தை பார்த்து அழைத்து அருகிலே, நீ சாப்பிட்டு விட்டு வந்தாயா என்று கேட்கும் பொழுது நான் இல்லை, வேகமாக வந்துவிட்டேன் என்று சொன்ன ஒற்றை சொல்லை மனதில் வைத்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் காலை உணவு திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்திற்காக எல்லோரும் அகில இந்திய அளவிலே கேலி செய்தார்கள். காலையிலே போய் பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு தான் போமா அப்படின்னு. அதை பற்றியெல்லாம் எதை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை. இன்றைக்கு காலை உணவு திட்டத்தின் மூலமாக எல்லாம் இருந்து கூட நீங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளை பட்டினியோட ஓடும். அது பட்டினியோட இருக்கக்கூடாது, பசி இல்லாம இருந்தா தான் அந்த கல்வியை ஒழுங்காக முழு கல்வியை பெற முடியும் என்ற நோக்கத்தோடு ஒரு தாய் மாணவனாக இன்றைக்கு காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழகத்திலே கொண்டு வந்தார் என்று சொன்னார். அது இன்றைக்கு அகில இந்திய அளவிலே முன்னோடி திட்டமாக நமது மாநிலத்தை விட்டும் வெளிநாடுகளிலும் அந்த திட்டத்தை கொண்டு வருகின்ற நிலையை உருவாக்கி கொடுத்த தலைவர் நமது தலைவர் அவர்கள். அரசு வந்தவுடனேயே ஒரு மகளிர்களுக்கான சுய குழுக்களுக்கு அதிகப்படியான சுடநிதியை கொடுத்ததும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, தலைவர் கலைஞர் காலத்திலே உருவாக்கிய திட்டங்கள் இன்றைக்கு வரை நம்மளுக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த திட்டத்திற்கான அடிப்படை எந்த அளவுக்கு நமக்கு சிந்தித்து வழங்கி இருப்பார்கள் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நமது ஊராட்சியிலே காவேரி நீர் அனைத்து பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை தலைவர் அவர்கள் திருச்சியில் இருந்து ராமநாதபுரத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது படித்த பொறியாளர்கள் எல்லாம் அது சாத்தியமில்லை என்று சொன்னார்களாம். அதற்கான வடிவமைப்பை தலைவர் அவர்கள் சொல்லி இதுபடி செய்ய சக்சஸ் ஆகும் சொல்லி என்றைக்கு காவிரி நீர் ராமநாதபுரம் சென்றதோ அங்கே மானம் மழை ஆரம்பிச்சு, அந்த பூமியை செழிக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் குடிநீர் பஞ்சத்தை தீர்த்தவரும் தலைவர் தான், பட்டினி பசியை நீக்கியதும் தலைவர் தான். அந்த அடித்தொற்றல் வழியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமது மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அன்றும் அல்லும் பகலும் சித்தத்தினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு மகளிர்களுக்கான உதவித்தொகை என்று இல்லாமல் உரிமை தொகை என்று வழங்கி மாதந்தோறும் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கின்றார் என்று சொன்னார். இந்த திட்டத்தை வழங்கியவுடன் அதற்கு முன்னால் இருந்த முதியோர் உதவி திட்டத்தை அவர் நிறுத்தவில்லை, ஊனமுற்றோருக்கான உதவி திட்டத்தை நிறுத்தவில்லை. என்றைக்கெல்லாம் நமது தலைவர் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் இன்றைக்கும் அது பயன்பெறுகிறது, நாம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பமும் தலைவர் காலத்திலே ஏதாவது ஒரு வழியிலே நாம் பயன்பெற்று இருப்போம். அதை அப்படியே இன்றைக்கு வரை நமது தளபதி அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட தலைவர் குடும்பத்திற்கு அவர்கள் வாரிசு அரசியல் செய்கிறார்கள், அவர்களை வாரிசு என்று பின்பற்றுகின்றார்கள் என்று எவ்வளவு பேர் கேலி செய்தாலும் இந்த சமுதாயத்தை, தமிழ் மொழியை, தமிழ் மக்களை காப்பாற்றுவதற்கு நமது தளபதியை தவிர வேறு எந்த கும்பனாலும் எதிர முடியாது என்பதை நான் இங்கு ஆணித்தரமாக செயல்பட கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், எல்லோரும் சமம். பிறப்பால் அவன் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்துவராக இருக்கலாம், யாரும் விரும்பி மதத்தை தெரிந்து பிறப்பதில்லை. ஆனால் அவர்களுடைய அடிப்படை உரிமை எந்த நிலையிலும் மறுக்கப்படக்கூடாது. சமுதாயத்தை வைத்து ஏற்றத்தாழ்வரை பார்க்கக்கூடாது. இன்றைக்கு சமூக நீதியை கடைபிடிக்கக்கூடிய, சமூக நீதியை ஓங்கி பிடிக்கக்கூடிய இந்திய அளவிலே ஒரே தலைவராக இருப்பவர் நமது தளபதி அவர்கள் தான். மோடியை கண்ணில் விரல விட்டு ஆற்ற இந்தியாவிலே ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் நமது தளபதி அவர்கள் தான். நமது தளபதி அவர்களை நினைத்தால் மோடியே தூக்க வரல. இன்றைக்கு தட்டு தடுமாறி விளிம்பு நிலையில தான் அவர் பிரதமர் உட்கார்ந்துருக்காரு. அவங்க போன தடவை பண்ணின அனுசாட்டியம்
எந்த சூழ்நிலையும் அவர்கள் மூக்கணாங்கயிறு போட்டு அடக்கிய தலைவர் நமது தளபதி அவர்கள். மேலும் இந்த திட்டங்கள் எல்லாம் தலைவர் நமது மொழியை பாதுகாக்கின்றார், உரிமையை பாதுகாக்கின்றார், நமது குடும்பங்களை பாதுகாக்கின்றார். அதற்கு நாம் ஒரு நன்றி கடன் பட்டவர்களாக என்றைக்கும் இருக்க வேண்டும், உணர வேண்டும். ஒற்றை உதாரணத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தலைவர் காலத்திலேயே மிகப்பெரிய ஊழல்வாதி என்ற கூட்டத்தை அன்றைக்கே தலைவர் மேல் சுமத்தினார்கள். அன்றைக்கே சர்க்காரிய கமிஷன் என்ற கமிஷனை போட்டார்கள். என்னென்னமோ ஆய்வு பண்ணாங்க. எந்த நிலையிலையும் அவர் தளரல, ஒத்தால அவர் செயல்படுத்திட்டு தான் இருந்தார். கடைசியா எந்த ஊழலையும் நிரூபிக்க முடியாத தலைவர் நமது தலைவர் அவர்கள். ஊழலுக்காக சிறை சென்றவர்கள் தேசிய கொடியோட நேர பரப்பன அக்ரகாரத்துக்கு போன தலைவர்களுடைய வரலாறுலாம் உண்டு. அந்த நிலையிலையும் எனது மக்கள் அவர்களுடைய முன்னேற்றம் என்று யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கங்க அப்படிங்கிற இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. சீமான் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிமுகத்தில் மிகப்பெரிய ஒரு நிலையை பேசுகிறேன். தலைவரையோ தலைவர் குடும்பத்தையோ கழகத்தை பன்னி அப்படின்னு சொல்றாங்க. பன்னியில ஓட்டுன உண்ணிகள்னு சொல்றாங்க. அந்த பன்னியை கொண்டுட்டா உண்ணிகள் போயிடும் அறிமுகத்தில் பேசியிருக்கான். கழகத்தை பன்னியை விமர்சிக்கக்கூடிய தைரியம் அவனுக்கு, அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்ததே தலைவர் தாங்கிறது அவனுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும், சமூக நீதியை காத்த தலைவர் நம்ம தலைவர் இல்லையா? அவருக்கு ஒரு மனசாட்சி இருந்தால் அந்த பேச்சுக்கெல்லாம் வராது. தமிழகத்து மக்களுக்காண்டியோ தமிழகத்துக்காண்டியோ உழைத்த தலைவர் சீமான் எங்கேயோ மாடு பேசிட்டு இருந்தாங்க. ஒரு படத்துல போய் அசிஸ்டண்டா இருந்து ஒரு படத்தை எடுத்ததுக்காக வேண்டி இன்றைக்கு நான் என் மக்களுங்கிறேன், பாட்டங்கிறேன், பேரங்கிறேன், பெரியாரை விமர்சனம் பண்றேன், முருகனை விமர்சனம் பண்றேன். நான் போய் ஒரு நிமிஷம் போய் பிரபாகரனோட போட்டோ எடுத்ததுக்காக வேண்டி பிரபாகரனுடைய நான் நேரடியாக ஒன்னா படத்தையும் ஒன்னா தூங்குனேன், ஒன்னா சாப்பிட்டேங்கிற பொய்யல் இல்லை. ஏன்னா அவர் இறந்துட்டார்ல. எல்லா பொய்யலையும் கட்டவிழ்த்து விட்டு கழகத்தையும் தலைவர்களையும் விமர்சனம் செய்வதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடக்க முடியாத கோபங்கள் வந்தாலும் நம்மளுடைய தலைவருடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நாம் நடக்க வேண்டியிருக்கின்றது. இன்றைக்கு யாரோ வருகின்றார். ஆடு மேய்த்த அண்ணாமலை இந்த சமூகத்தை கட்டமைத்த தலைவர் போல பேசுகின்றார். நமது பிள்ளைகள் கொண்டு போய் 200 ரூபாய் டிக்கெட்டுக்கு பதிலாக 2000 ரூபாயில பணம் எடுத்து நம்மோட்ட பிள்ளைகள்கிட்டே பணத்தை பிடிங்கி நம்மோட்ட பணத்திலே 200 கோடி 300 கோடின்னு நடிகர் ஆகி பணம் நம்மகிட்டே சம்பாதிச்சு முடிச்சுட்டு நமக்கு தலைவன் ஆகணுங்கிற தலைவர்கள்லாம் இன்னைக்கு நிறைய கிளம்பியிருக்காங்க. ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நம்மளுக்காண்டி உழைத்த தலைவர்களை, நம்மளுக்காண்டி உழைத்த நமது பிள்ளைகளுடைய வாழ்வதற்கு, நம்ம குடும்பங்கள் மேன்மை அடைவதற்கு உழைத்த தலைவர்களுக்கு நாம் என்றைக்கும் விசுவாசமாக இருக்க வேண்டும். தலைவர் தளபதி அவர்களுக்கும் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, திருமயத்திற்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கின்றது. இன்றைக்கு இங்கே அமர்ந்து ஒரு உணர்வோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் நான் என்ற ஒரு திமிரோடு இங்கே நின்று கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால், இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டமைத்த நமக்காக இடம் வாங்கி வச்சுட்டு போன தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் நாம் நன்றியோடு என்றைக்குமே விசுவாசமாக நினைக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு சரிவன் ஐயாவுக்கு ஒரு அஞ்சலியை செலுத்தி இருக்கான். அவரோடு சேர்ந்த பணியாற்ற அப்துல் சமதனை மறக்க முடியுமா? நம்மளுக்காண்டி இடம் வாங்கி கொடுத்த நமது முடியன் மறக்க முடியுமா? அன்றைக்கே அவர்கள் நமது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த கழகத்துக்கு ஒரு கட்டடம் தேவைப்படும், ஒரு 5 பேர் 6 பேர் அன்றைக்கு அவைத்தலைவர் இருந்த ஆறுமையா ஒரு 10 பேர் இதாக இருப்பாங்க. இந்த கழகத்தை எந்த நிலையிலையும் ஒரு ஆட்சிக்கு போய் எம்ஜிஆர் குடிகட்டி பார்த்த காலத்துல எல்லாம் பின்னாடி போனா நமக்கு கிடைக்கும்னா எதுக்குமே போகாம இந்த கழகத்தை எல்லாம் கட்டிக்காட்டு நமக்கான வழியமைத்து கொடுத்து விட்டு போயிருக்கிறதுனாலதான் நம்ம இன்றைக்கு வலிவோடும் பொலிவோடு இருக்கின்றோம். அதை விட திருமயத்திற்கு உணர்வு ஒன்று உண்டு. கிட்டத்தட்ட 33 ஊராட்சியிலுமே திருமையை வந்தா எதிரியை கலங்கக்கூடிய வாக்குகளை திருமயத்தில் எப்பொழுதுமே பெறுவோம். திருமையை வந்துருச்சா, திருமை எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலையில தான் இங்க இருக்கின்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், செயல் வீரர்கள் பணியாற்றியதன் காரணமாகத்தான் திருமயத்தில் எந்த கொம்பனாலும் நுழைய முடியாது. எந்த சமுதாயத்தை சொல்லி பெரிய ஆளு நான் பணக்காரன், நான் ஓட்டுக்கு 1000 கொடுக்குறேன்னா கூட திருமயத்தில் பரப்புவாருங்கிற நிலையை இங்கே உருவாக்கி இருக்கின்றாரா நமது முன்னோர்களுடைய கட்டமைப்பது. அவர்களுடைய உழைப்புக்கெல்லாம் நாம் என்றைக்குமே தலைவணங்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கின்றோம்.
ஆகவே இன்றைக்கு எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூண்களாக திருமயம் ஊராட்சியை நீங்கள் வைத்திருக்கின்றீர்களோ, எதிர்காலம் வருகின்ற 2026லும் தளபதி அவர்கள் சொல்லி அடிப்பார், சொன்னதை செய்வார், சொன்னதை சொல்லி அடிப்பார். 40க்கு 40 என்ற வரலாறு, வெற்றி பெற்ற வரலாறை எழுதி சொல்லி செய்தவர் தளபதி அவர்கள் தான். அதை போலவே இன்றைக்கு வருகின்ற 2026 தேர்தலிலும் நாம் 200 தொகுதியிலே வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இருக்கின்றார், செய்து காமிப்பார். அவர் சொல்லுகின்ற செயலுக்கு நம்மை நம்பி அறைகள் கொடுத்ததற்கு திருமயம் தொகுதி எந்த முதற்கட்டமாக நமது வெற்றிக்கணியை அவருடைய காலடியிலே சேர்ப்பதற்கு திருமயம் தெற்கு ஒன்றியம் முனைப்போடு செயல்பட வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் என்றைக்கும் இருக்கும். இன்றைக்கு திருமயத்தில் அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கின்றேன் என்று சொன்னால் ஒரு ஒன்றிய செயலாளர் காரணம் இல்லை. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் அந்தந்த கிளையில, அந்தந்த தெருவில், அந்தந்த பகுதியில, கிராமத்தில் உங்களுடைய உழைப்புகளை செயல்படுத்தியதனுடைய காரணத்தினால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் 46% திருமயம் தொகுதியிலே அதிகப்படியான வாக்குகளை திருமயம் ஒன்றிய பெற்றுக் கொடுத்தது. அதற்கு உங்களுடைய உழைப்பு என்று சொன்னதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த உழைப்பினுடைய காரணத்தினால்தான் நாம் வெற்றியடைய முடிந்தது. நாம் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் திருமயத்தில் நாம் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலையை நீங்கள் உருவாக்கி தந்ததை போலவே 2026லும் நீங்கள் அதிகப்படியான வாக்குகளை திருமயத்தில் பெற்றுத் தருவதற்கு உங்களுடைய உழைப்பை தர வேண்டும் என்று அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் மாநில அளவிலே நமது தலைவர் அவர்கள் நம்மை வழிநடத்தி சென்றாலும், மாவட்ட அளவிலே நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள், மாவட்டத்தினுடைய செயலாளரும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நம்மை வழிநடத்தி சென்றால் கூட அதையும் தாண்டி இன்றைக்கு நமது இயக்க தோழர்களுக்கு, நமது உறுப்பினர்களுக்கு, கழக தொண்டர்களுக்கு ஏதேனும் குறை இருந்தால் அதை நீங்கள் போய் கேட்டறிந்து உரிய அலுவல் வாயிலாகவோ இல்லை அமைச்சர் பெருமக்களுடைய வாயிலாகவோ செயல்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற பணியை சேர்த்து கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் நாம் இப்படியான நிகழ்வுகளை நிகழ்த்தி உங்கள் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நான் பேசி அமர்ந்தவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் இந்த பகுதிக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதேனும் இருந்தால் நீங்க தெரிய